தேர்தலில் போட்டியிட மறுத்து அமித்ஷாவுக்கு அண்ணாமலை எழுதிய கடிதத்தில் பரபரப்பு தகவல். தனக்கு எதிராக நடக்கும் பயங்கர சதி, மொத்தத்தையும் புட்டு வைத்தார். கமலாலயத்தில் நடந்த PL சந்தோஷ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தையும் புறக்கணித்து கொடுத்த அதிர்ச்சி. 2 நாளில் டெல்லி மேலிடம் எடுக்கப் போகும் முக்கிய முடிவு. வணக்கம் நண்பர்களே. சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்று பாஜகவினர் ஆர்வமாக இருந்தார்கள். அவரை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைத்து சட்டசபைக்குள் அனுப்ப வேண்டும் என்று கோவை மாவட்டத்தின் பாஜகவினர் தீவிர மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக அண்ணாமலை சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகளில் முகாமிட்டு தொடர்ந்து மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி வந்தார். அப்போது அவரிடத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கட்சி மேலிடம் சொன்னால் போட்டியிடுவேன் என்று கூறியிருந்தார். அதோடு தான் ஏற்கனவே கோவையில் போட்டியிட்ட MP தொகுதிக்கு உட்பட்ட சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் என்ற 2 MLA தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தன்னை போட்டியிட வைக்குமாறு பாஜக மேலிடத்தில் அவர் கோரிக்கை வைத்து வந்தார். ஆனால் தற்போது தொகுதி பங்கீட்டில் பாஜகவுக்கு கோவையில் வானதி சீனிவாசனுக்கு மட்டுமே கோவை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டு இருப்பதால் அண்ணாமலை கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதோடு அண்ணாமலையை எப்படியும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தயார் நிலையில் இருந்த அவரது ஆதரவாளர்களும் தன்னார்வலர்களும் 24 மணி நேரமும் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு ரியல் ஹீரோ அண்ணாமலை. அப்படிப்பட்ட அவருக்கு கேட்ட தொகுதியை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் யாருமே கூட்டணியில் உள்ள அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அண்ணாமலையை கோவையில் போட்டியிட விடக்கூடாது. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியவர். அப்படிப்பட்டவரை கோவையில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்தால் ஒட்டுமொத்த கோவையையும் பாஜக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவார் என்று திட்டமிட்டு 10 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுகவை போட்டியிடும் வகையில் அமித்ஷா இடத்தில் தொகுதி பங்கீடு நடத்திவிட்டார். ஆனால் அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே தனக்கு சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் தொகுதிகளில் 1 ஒதுக்குமாறு கூறி வந்தபோது அதிமுகவினரோ அதற்கு வாய்ப்பில்லை, பல்லடம் தொகுதியை வேண்டுமானாலும் ஒதுக்குகிறோம் என்று கூறி வந்தார்கள். அப்படி தாங்கள் சொன்னது போலவே இப்போது செய்துவிட்டார்கள். அதனால்தான் கடும் அதிர்ச்சியடைந்த அண்ணாமலை இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று கூறி வருகிறார். என்றாலும் தனது ஆதரவாளர்கள் 5 பேருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமாறு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதோடு கடந்த லோக்சபா தேர்தலில் கோவையில் அண்ணாமலை 4.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தார். திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் 5.5 லட்சம் ஓட்டுகள் பெற்றிருந்தார். ஆனால் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் 2,36,000 ஓட்டுகள் தான் பெற்றார். அந்த அளவுக்கு கோவையில் பாஜகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கியிருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில்தான் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று சொல்லி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கும் அண்ணாமலை கோவை MP தொகுதியில் தான் 4.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்த அந்த MP தொகுதிக்கு உட்பட்ட MLA தொகுதி தனக்கு ஒதுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளாராம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று கூறி வருகிறார். அந்த கோட்டைக்குள் பாஜக இறங்கினால் அவருக்கு கடந்த மக்களவைத் தேர்தல் நிலைதான் ஏற்படும். அதனால் பாஜக அங்கு அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் அதிமுகவுக்கு சிக்கலாகிவிடும் என்பதற்காகவே திட்டமிட்டே ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு ஒதுக்கியுள்ளார். அந்த வகையில் பாஜகவின் ஓட்டுகளை வைத்து கோவையில் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர் கணக்கு போடுகிறார். அதோடு தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அவருடன் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக செயல்படுகிறார். அதனால்தான் எனக்கு ஒரு தொகுதியை கோவையில் ஒதுக்குங்கள் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போதும் அதை அவர்கள் செய்யவில்லை. என்னை எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு தொகுதியில் போட்டியிட வைத்து தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதே அவர்களது திட்டமாக உள்ளது. அதனால் அதற்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை என்று தனது முடிவை அமித்ஷாவுக்கு வந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறாராம் அண்ணாமலை. ஆனால் இப்படி பாஜகவின் நட்சத்திர வேட்பாளராக கருதப்படும் அண்ணாமலை தான் போட்டியிட போவதில்லை என்று கூறியிருப்பது பாஜக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலைக்கு என்று பாஜகவில் ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ளது. அவரை புறக்கணித்தால் அதிமுகவுக்கு கூட பாஜகவின் ஓட்டுகள் கிடைக்காத சூழல் தான் ஏற்படும். அந்த வகையில் அண்ணாமலையை பழிவாங்குகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி செய்யும் இந்த அரசியல் அவருக்கு எதிராக திருப்பி தேர்தலில் அவருக்கு தோல்வியைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பாஜகவினர் தங்களது ஆதங்கத்தை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் PL சந்தோஷ் இன்று சென்னையில் உள்ள கமலாலயத்திற்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் பாஜக புள்ளிகள் பலரும் கலந்து கொண்டார்கள்.
பல புதிய நபர்கள் தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வேண்டும் என்று வாக்குவாதம் செய்தார்கள். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தை அண்ணாமலை பங்கேற்காமல் புறக்கணித்துவிட்டார். இப்படி அனைவரும் இதில் பங்கேற்று தங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டுள்ள நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவரான அண்ணாமலை இதில் பங்கேற்காதது கட்சியின் தொண்டர்களுக்கு அதிருப்தி மனநிலையை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு அண்ணாமலைக்கு முக்கிய தொகுதி கொடுத்து போட்டியிட வைக்கவில்லை என்றால் பாஜகவினர் தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்க மாட்டோம், கண்டிப்பாக அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்று வெளிப்படையாகவே சோசியல் மீடியாவில் கருத்து சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் அண்ணாமலை விவகாரம் தற்போது டெல்லியில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறதாம். அவர் கேட்பது போன்று கவுண்டன்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதியை அதிமுகவிடம் வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடத்தில் கேட்டுள்ளாராம். அதனால் இந்த விவகாரத்தில் இன்னும் 2 தினங்களில் முடிவு அறிவிக்கப்பட உள்ளதாம். பாஜகவினர் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியாக உள்ளதாம். அதில் அண்ணாமலையின் பெயர் எந்த தொகுதியில் இடம்பெறப் போகிறது என்பதை அவரது ஆதரவாளர்கள் எதிர்நோக்கியுள்ளார்கள். அதோடு ஒருவேளை அண்ணாமலை கேட்கிற தொகுதியை கொடுக்காமல் வேறு தொகுதியை அவருக்கு ஒதுக்கியிருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா, இல்லை ஏற்கனவே சொல்லி வருவது போன்று இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை மீண்டும் டெல்லி மேலிடத்துக்கு தனது முடிவை அழுத்தமாக பதிவு செய்து விடுவாரா என்கின்ற பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி, திமுக அதிமுக ஜெயிக்கப் போவது யார்? நியூஸ் 18 சேனல் நடத்திய சர்வே முடிவில் வெளியான அதிரடி தகவல். வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி ஆகியோருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஜாதியினர் எந்த மதத்தினர் அதிகப்படியான ஆதரவு தெரிவிக்கப் போகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் நியூஸ் 18 சேனல் சார்பில் ஒரு சர்வே நடத்தியுள்ளார்கள். அதில் மொத்தம் 7,992 பேர் பங்கேற்றுள்ளார்கள். அவர்களில் 39.9% மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் 37.5% பேர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். இவர்கள் 2 பேருக்கும் இடையே 2.4% மட்டுமே வித்தியாசம் உள்ளது. அதோடு மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டு ஆட்சியை பட்டியல் இனத்தவர்கள் பாசிட்டிவாக பார்ப்பதாக கூறியுள்ளார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டோர், உயர் ஜாதி இந்துக்கள் திமுக ஆட்சியை விமர்சிப்பதோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதோடு கிறிஸ்தவ, முஸ்லிம் என்ற சிறுபான்மையினரில் பாதிக்கும் மேற்பட்டோர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி திருப்தியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அவர் தங்களுக்கு பக்கபலமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள். ஆனால் சட்ட ஒழுங்கு சம்பந்தமான கருத்துக்கள் கூறுகையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாகிவிட்டது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று பலரும் திமுக அரசின் குற்றம் சாட்டியுள்ளார்கள். முக்கியமாக திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை கோடிட்டு காட்டியுள்ளார்கள். மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி என்று சொன்னாலும் வழக்கம் போல் இந்த முறையும் திமுக அதிமுகவுக்கு இடையிலான போட்டிதான் நடக்கப் போகிறது என்று கூறியுள்ள பொதுமக்கள், இந்த தேர்தல் கடந்த காலங்களை விட திமுக அதிமுகவுக்கு இடையே மிக கடுமையான போட்டியாக இருக்கும். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் திமுகவுக்கு 113 முதல் 123 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்றும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு 106 முதல் 116 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். அதே சமயம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 முதல் 8 தொகுதிகள் மட்டுமே கிடைப்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள்.